அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் உடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சார் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி கட் ஆஃப் ரிலேட்டடான வீடியோ வந்து ஓவராலாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலுமே அவங்க கேட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறேன். ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சொல்ல போகிறேன். சொல்கிறது மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்ததில் கட் ஆஃப் இருந்ததுக்கும் இப்போ 2024 எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கும் கட் ஆஃபும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து 150 கொஷின். நான் கொஷின் வேரியேஷனுக்காக சொல்ல, சரிங்களா? கட் ஆஃப் வந்து அப்போ இருந்த அவேர்னஸ் வந்து ஒரு 70% தான் இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிப்பாங்க. நிறைய பேருக்கு அது இதெல்லாம் கோர்ட் எக்ஸாம் வருது, ஏதோ வைக்கிறாங்க, போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க மைண்ட் செட்டில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எக்ஸாம் லாஸ்ட் டைம் 2022 போனதுனால 24 எக்ஸாம் எழுதணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 வேக்கண்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு வேக்கண்ட் வந்து கம்மியாக இருந்தாலுமே கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சரிங்களா? காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த கட் ஆஃப் வந்து ஒரு 99% கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான், சரிங்களா? நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறாங்க 130 கிடைக்கும், 100 கிடைக்கும் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்தாவே உங்களுக்கே தெரியும். என்ன பாருங்கள், ஏன் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா கேட்டகரியிலும் படிக்கிறவங்க இருக்காங்க. எல்லாமே நல்லா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 12th படிக்கிற பசங்களே ஃபைனல் முடிச்ச உடனே டிஎன்பிஎஸ்சி லைனில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு வந்து அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. எக்ஸாம் படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்டில் திருவண்ணாமலை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், புதுக்கோட்டை, இந்த மேஜராக அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கள்ளக்குறிச்சிக்கு சேர்ந்த அதில் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃபும் சென்னை இதெல்லாம் போட்டிருக்க முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை பார்க்கலாம், சரிங்களா? இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்டில் திருப்பூரும் திண்டுக்கல் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டெல்லாம் நடந்து பார்த்தீங்களா, ஓஏ எக்ஸாம், அதுக்கான கட் ஆஃபும். மற்ற 3 டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை, ஈரோடு, புதுக்கோட்டை, இது 3த்துக்கும் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், இதுக்கான கட் ஆஃப் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து 35 வேக்கன்ட் இருக்குது. அந்த 35 வேக்கண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரிங்களா? கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்துக்கங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 டிஸ்ட்ரிக்டும் காமிச்சிடுறேன். திண்டுக்கல் பார்த்துக்கங்க. திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃபில் பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் கேட்டகரிஸாக முடிஞ்சு போயிடும். ரொம்ப டாப் ஸ்கோருக்கு தான் கிடைக்கும். நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க வேணாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சரி, அதில் 33 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான கட் ஆஃப் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் 5 டிஸ்ட்ரிக்ட்டில் 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும், திண்டுக்கலும் திருப்பூர், இது மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ, இதோட கட் ஆஃப் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டோடைய கட் ஆஃப். இதில் என்னென்ன வேக்கண்ட் இருந்தது, அதாவது எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் பார்த்தீங்கன்னா 14 வேக்கண்ட் இருக்குது. இதோட கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருப்பூரில் அதே மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள். இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 53 இருக்குது வேக்கண்ட், சரிங்களா? ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இதுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், இதில் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. இதுக்கான கட் ஆஃப் என்னென்ன இருக்கும் இப்படின்னு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டில் எக்ஸாமினர், ரீடர் அதிலலாம் என்ன கட் ஆஃப் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸாமினர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கண்ட் 3 தான் இருக்குது. இந்த 3 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே காம்படிஷன் வருவாங்க. இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு மற்றெல்லாம் பிசியில் எஸ்சியில் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக போயிடுச்சு வேக்கண்ட்டு. இந்த வேக்கண்ட்டுக்கு ஹெவி காம்படிஷனாக இருக்கும். இதில் டாப் ஸ்கோர் 170க்கு, சரிங்களா? 170க்கு 165+ எடுத்திருந்தவங்க எல்லாருமே, அது யாரெல்லாம் எடுத்துருக்கோம் அவங்க இந்த காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க. அப்போ எக்ஸாமினருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டும் கட் ஆஃப் வந்து வேரியேஷன் ஆகும். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீடரில் ஒரே வேக்கண்ட் தான் இருக்குது, சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பிசியில் ப்ரியாரிட்டி யார் இருக்கோ அவங்களுக்கு ஒரே வேக்கண்ட். இதுவும் நான் சொல்கிற மாதிரி டாப்லேயே முடிஞ்சு 165+ முடிஞ்சு போயிடும். அந்த எம்பிசியில் இன்கேஸ் பாருங்கள், எம்பிசியில் யாரும் 165 எடுக்கல, இப்போ 160 தாங்க, அதை 160 கூட விடுங்க, 155 தான் எடுத்திருக்காங்க எம்பிசியில் அப்படின்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் வந்து வேறு கேம்பட் பிசியில் நீங்கள் இப்போ 165 எடுத்திருக்கீங்க. எம்பிசியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் அட்டன் பண்ணவங்களே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டில் 155 தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்குன்னா இந்த மார்க் 165 இருந்தாலுமே இந்த எம்பிசியில் நீங்கள் ப்ரியாரிட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா 155க்கு உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் வேரியேஷன், சரிங்களா? அதுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எம்பிசியில் மட்டும் ஒரு வேக்கண்ட் இருக்குது, ரீடருக்கு. இந்த சீனியர் பைலிஃபில் என்ன இருக்கும் அப்படின்னா வேகன்சி மொத்தம் 11 இருக்குது. அந்த 11 வேக்கண்ட்டில் இப்போ இன்கேஸ் நீங்கள் எம்பிசியில் மேலே இருந்தால், ஏன்னா எத்தனை வேக்கண்ட் இருக்குது அதில் கட் ஆஃப் என்ன வரும்னு சொல்கிற பாருங்க. ஜென்ரல் பிஎஸ்டி இதில் எல்லோரும் வந்துருவாங்களா, நீங்களும் வருவீங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசியில் இது ஒரு வேக்கண்ட் இருக்குது,
ரெண்டாச்சுங்களா. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி டிசியில் பிஎஸ் டீம் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் எலிஜிபிளா இதெல்லாம் வருவீங்க. அப்போ 3 வேக்கண்ட் ஆச்சு. அப்போ டோட்டல் இந்த 11 வேக்கண்ட்டில் எம்பிசி இருந்து நீங்கள் எம்பிசி மேலே இருந்தீங்க அப்படின்னா 3 வேக்கண்ட் 11க்கு 3 வேக்கண்ட் நீங்கள் காம்படிஷன் வருவீங்க. அப்படின்னா இதில் நிறைய பேர் செலக்ட் ஆவாங்க. அப்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சீனியர் பயோலிஃபிக் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது எம்பிசி மேலே இருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் என்ன இருக்குன்னு பாருங்கள். 155 ப்ளஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வருவீங்க இந்த காம்படிஷனுக்குள்ளே. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் ஆகுங்க. சரிங்களா. மற்ற கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் 155 ப்ளஸ் தாங்க இருக்கும். சரிங்களா. ஏன்னா திருவண்ணாமலையில் காம்படிஷன் அதிகம் தான், வேகன்சி கொஞ்சம் சொல்கிறேன் மீடியமாக தான் இருக்குது. ஓகேங்களா. திருவண்ணாமலையில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜூனியர் பயோலிஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 17 வேக்கண்ட் இருக்குது. இதே நான் சொன்ன ஒரே எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். எம்பிசி மேலே இருந்தால் ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட் வந்துருமா, ஒரு வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் ஒரு வரும். ஜென்ரல் பிஎஸ்டி ப்ரியாரிட்டி இதில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிசியில் இது ஒரு வேக்கண்ட் இருக்குது. எம்பிசி பாருங்கள், இதுவே பாருங்கள் 1 2 3 4 வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட்டு எம்பிசி இதில் ஒன்று பாருங்கள், எம்பிசி டிசி ப்ரியாரிட்டியில் இது ஒன்று 5. அப்போது மொத்தம் 17 வேக்கண்டில் 5 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்படிஷனுக்குள்ளே வரீங்க. பெரிய பெரிய சான்ஸுங்க இது. இது மாதிரி வேக்கண்ட் நம்ம எத்தனை வேக்கண்ட் நம்மளுக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கண்ட் நம்ம எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே இது மாதிரி கோர்ட் எக்ஸாம் வந்தாவே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது எல்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்த அப்புறம் தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கு தெரியல, இதுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 5 வேக்கண்ட் வந்து ரொம்ப ஒரே ஒரு போஸ்டிங்கில் 5 வேக்கண்ட் நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னா எம்பிசி இல்லை இருக்க மேலுக்கு மட்டுமே கிடைக்குதுன்னு ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 கண்டிப்பாக 150 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. இதுலேயுமே நீங்கள் பிஎஸ்டி ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 வேக்கண்ட்டு டோட்டலாக. இதுவுமே பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் தாங்க. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டே கிடையாது, ஒரே ரொம்ப கம்மி வேக்கண்ட் 3 வேக்கண்ட் தான். திருவண்ணாமலையோடைய எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் கட் ஆஃப் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராசஸ் சர்வரில் தான் நல்ல வேக்கண்ட் இருக்குது. இந்த மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வேக்கண்ட் தான். அதில் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வச்சுங்க. 155 ப்ளஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் அது எக்ஸாமினருக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீனியர் பைலிஃபில் பார்த்தீங்கன்னா இதுவும் 6 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே 155 ப்ளஸ் தான் கண்டிப்பாக சான்ஸ். இந்த ப்ராசஸ் சர்வர் நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ப்ராசஸ் சர்வருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல சான்ஸுங்க. ஏன்னா இதில் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒன்று வருதுங்களா, ஜென்ரல் பாருங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பிரித்து பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி எத்தனை இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 14 வேக்கண்ட் இருக்குது. இந்த 14 வேக்கண்ட்டில் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் 150 ப்ளஸ் எடுத்திருந்தாலே 150 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நீங்கள் இந்த கட் ஆஃப் முன்னாடி திருவண்ணாமலை என்ன சொன்னால் அதே மாதிரி தான் இதெல்லாம் டாப்லேயே முடிஞ்சிடும். நீ ப்ராசஸ் சர்வர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா புதுக்கோட்டை ரொம்ப பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஈரோடு பார்க்கலாம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் என்ன கட் ஆஃப். ஈரோடிலும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினர் வேக்கண்ட் 2 வேக்கண்ட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ் டீமில் எல்லாருமே காம்படிஷன் வரையும் ஒரே வேக்கண்ட் தான். இதுவுமே ஹெவி டாப் ஸ்கோர்லேயே இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் பைலிஃபில் ரொம்ப கம்மி வேக்கண்ட், இதுலேயும் 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பைலிஃப் ஓரளவுக்கு இருக்க வேக்கண்ட் நம்மளுக்கு மினிமம் நம்ம கேட்டகரியில் ஒரு 3 வேக்கண்ட் ஆச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒரே மார்க் எடுப்பாங்க, அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜூனியர் பைலிஃப் பொறுத்த வரைக்கும் இதில் 9 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ 9 வேக்கண்ட் நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இதில் ப்ரியாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரலில் வந்துடுவீங்க. ப்ரியாரிட்டி கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 155 சரியா 155 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் ஒன்றே தாங்க. சரியா, ஒரே வேக்கண்ட் தான் அதெல்லாம். அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. 150 ப்ளஸ் எடுத்திருந்தால் நீங்கள் எதிர்பாருங்க. கண்டிப்பாக நான் வராதுன்னு சொல்ல வரல, ஆனால் கன்ஃபார்மாக வரணும்னா 155 ப்ளஸ் இருக்கணும். ஒரு சில இதுக்கெல்லாம் உங்கள் கேட்டகரியில் ஒரு 3 வேக்கண்ட் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எலிஜிபிள் தெரிஞ்சாவே கண்டிப்பாக நீங்கள் ப்ரியாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்பிக்கை இருக்கலாம், நம்ம செலக்ட் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுடைய கட் ஆஃப் பார்க்கலாம். நீங்கள் யாராவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு யாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சான்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எம்பிசி நான் அதே ஒரே கேட்டகரி வச்சு சொல்கிறேன். எம்பிசி மேலே இருந்தீங்கன்னா சரிங்களா, நீங்கள் எம்பிசி மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரலில் 7 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்களா. சரிங்களா, ஜென்ரலில் 7 வேக்கண்ட்டு. பிஎஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா 1 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ் டீம் ப்ரியாரிட்டியில் 1 வேக்கண்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 7 11 ஆச்சு. இங்கே 11 ஆயிடுச்சுங்களா. 11. நெக்ஸ்ட் பாருங்க, 11 ஒரு 4 15ங்களா. இதில் 1 16. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ப்ரியாரிட்டியில் கொடுக்குறாங்க 16 18 வேக்கண்ட்டு. டோட்டலாக இருக்கிற வேக்கண்ட்டே பார்த்தீங்கன்னா 51 வேக்கண்ட்டு.
சரிங்களா? திருப்பூரில் நீங்கள் எம்பிசி மேலே இருந்து அப்ளை பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் என்ன இருக்கும் பாருங்கள், 18 வேக்கண்ட் இருக்குது. பெரிய பெரிய சான்ஸ் இது. அப்படி இருக்கும்போது நம்ம 100 மார்க் எழுதியிருப்பீங்க. அந்த 100 மார்க்கில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 75 ப்ளஸ் இதுக்கு எதிர்பார்க்கலாம். 75 ப்ளஸ், சரிங்களா? 75லேருந்து 80 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 18 பேருக்கு கிட்டத்தட்ட இதுவே 150லேருந்து 200 பேர் இதில் செலக்ட் ஆகுவாங்க. சரிங்களா? ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பூரில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக பார்க்குறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோடைய ஓஏ கட் ஆஃப் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 33 கொடுத்துருக்காங்க. கரண்டில் இருக்கிறது 31. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 51 பார்த்தோம். கரண்ட் வேகன்ட்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா 53 இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 33ல் ஜென்ரலில் 3 கொடுத்துருக்காங்களா, பிஎஸ்டியில் 1 கிடைக்குதுங்களா? அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேகன்ட் தான் இருக்குது. இதுலேயும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் 80 ப்ளஸ் எடுத்திருந்தால் நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 80 ப்ளஸ் 75க்கெலாம் இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். 90% சான்ஸு. 75 அது 75க்கும் அதிகமான மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா 90% கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 80 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா 99% நான் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. சரிங்களா? இதோட மட்டுமே ப்ராசஸ் முடிஞ்சிடுதில்ல. ஓஏக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. நான் மெயினாக சொல்ல வேண்டியது இன்டர்வியூலுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறவங்க ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா இன்டர்வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், எதெல்லாம் நம்ம கரெக்டாக படித்து வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்வியூவில் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ஸ்கோர் இப்படி 30க்கு 30 இப்படி வாங்குறது அப்படிலாம் நிறைய ஐடியா வந்து இது மாதிரி நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் தான் 5:30க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கு 10th புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக அதுதான் கொஸ்டினில் கேட்பாங்க, அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். முக்கியமாக இது யாருக்கு அப்படின்னா சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ரீடர், எக்ஸாமினர் அவங்களுக்கு இது இன்டர்வியூவில் ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.